விசுவாசத்தில் பெருக நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனை கொலோசையர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இந்த வேத பகுதியை 2ஆக பிரிக்கலாம். 1. நம் பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர நாம் என்ன செய்ய வேண்டும்? 2வதாக நாம் விசுவாசத்தில் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் தீமோத்தியை பார்த்து சொல்லுகிறார், உன் பாட்டியிடத்திலும் உன் அம்மாவிடத்திலும் விசுவாசம் இருந்தது, இப்பொழுது உன்னிடமும் இருக்கிறது என்று சொல்லி அப்படி ஜெனரேஷனா விசுவாசத்தை பாஸ் பண்றாங்க. சிறு வயதில் நாம் பிள்ளைகளுக்கு மியூசிக் கத்து கொடுக்கணும், கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கணும், எல்லா ஞானத்திலையும் தேரணும்னு நினைப்போம். அது நல்லது. அது 2வது. மறுமைக்குரிய காரியம், இன்மைக்குரிய காரியத்தில் ஒரு ஒழுக்கம் வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். பின்வரும் சந்ததிக்காக இவைகளை எழுதிவை, சொல்லிக் கொடு, தேவன் செய்த அற்புதங்களை சொல்லிக் கொடு, அவர்களும் அதில் உறுதியாய் இருப்பார்கள் என்று. எனவே பிள்ளைகள் கர்த்தருக்குள் உறுதியாய் வளர பெற்றோர்கள் நம்முடைய பொறுப்பு அதில் அதிகமாய் உள்ளது. சூழ்நிலைகள் தாறுமாறாய் இருக்கும் போது ஸ்தோத்திரம் வராது, முறுமுறுப்பு தான் வரும். ஆனால் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இதை தாவீது எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் சொன்னார். ஸ்தோத்திரம் என்பது ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன். நடக்காத ஒரு விஷயத்தை கூட தேவரீர் இதை நடத்துவீர் என்ற விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தோடு சொல்லும் போது அதற்கு வேல்யூ அதிகங்க. இப்படி எல்லாவற்றிற்கும் நாம் ஸ்தோத்திரம் செய்யும் போது விசுவாசத்திலும் உறுதிப்படுவோம், விசுவாசத்திலும் பெருகுவோங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அந்த மனநிலையில் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு உம்மிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யும். என் பிள்ளைகளையும் அதே விசுவாசத்தில் வளர்க்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.